ரோமன் கத்தோலிக்க சபைதான் சனிக்கிழமை இருந்த அந்த ஆராதனையை ஞாயிற்றுக்கிழமை மாத்திட்டாங்களா? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அவர்களை ஒத்த சிலர் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு உண்மையா? வாங்க அதையும் பார்த்துறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறது தான் மார்க் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தினுடைய முத்திரை என்று நம்புகிறார்கள். கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சபை சனிக்கிழமை தான் கூடி வந்துச்சுன்னு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இன்னும் சிலர் சொல்லுகிறார்களே, அது உண்மையா? இதற்கு வரலாற்று ஆதாரங்கள் இருக்குதா? அதையும் பார்க்க போறோம். சபை என்றைக்கு கூடி வர வேண்டும்? அதாவது சர்ச் என்னைக்கு நாம கூடி வரோம்? 7ஆம் நாளா? சனிக்கிழமை, அதாவது சாபத் டே என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த ஓய்வு நாள். யூதர்கள் அந்த 7ஆம் நாள் தான் தாங்கள் ஜெப ஆலயத்திற்கு கூடி வந்தார்கள். ஓய்வு நாளை அவர்கள் முறைப்படி அந்த மோசேயினுடைய சட்டதிட்டத்தின் பிரகாரம் ஆசரித்தார்கள். அந்த நாள் தான் இன்றைக்கு நாம சபை கூடி வரணுமா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஃபர்ஸ்ட் டே, வாரத்தினுடைய 1ஆம் நாள், அந்த நாள்ல நாம சபை கூடி வரணுமா? இல்ல வேற எந்த நாள் வேண்டுமானாலும் சபை கூடி வந்துக்கலாமா? இதுக்கு வேதத்துல திட்டமும் தெளிவுமாய் வசனம் இருக்கிறதா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு ஒரு சபை பிரிவினர் இருக்கிறாங்க, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று அவர்களை அழைப்பதுண்டு. அவர்களுடைய முக்கியமான போதனையே 7ஆம் நாள், அதாவது சனிக்கிழமை தான் சபை கூடி வர வேண்டும் அப்படிங்கிறத, அதை அவர்கள் நம்புகிறது உண்டு. அதற்காக அவங்க பிரயாசப்படுவதும் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அண்ணன் திருப்பு சாலமன் அவங்களுடைய மெசேஜ் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அநேக மெசேஜ் என்ன பண்ணுவாங்க, நல்லா சொல்லியிருக்காங்க. சரி, ஆனால் இந்த ஓய்வு நாள் பற்றிய இந்த உபதேசத்தில் அவங்க ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்கன்னு எனக்கு தோணுது. சரி, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையை சார்ந்தவர் கிடையாது. அவங்க என்ன உபதேசத்தில் இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஓய்வு நாள், தேவன் கொடுத்த ஓய்வு நாளை ஏன் வேணான்னு சொல்கிறாங்கன்றதுக்காக, வேணான்னு சொல்லணுன்னா அதுக்கான ப்ராப்பரான ரீசன் வேணும்ல. எதுக்காக வேணான்னு சொல்கிறாங்க, ஏன் வேணான்னு சொல்கிறாங்க? அவர் வேதத்தில் முதல்ல படித்தாரா அந்த வசனங்கள் எல்லாத்தையும்? அது எல்லா வசனங்களையும் படித்ததுக்கப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தாரா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. இப்போ ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறதுனால ரட்சிப்பு வரப்போகிறது இல்லை, அதுதான் நானும் சொல்கிறேன். ஓய்வு நாளை நீங்கள் 7ஆம் நாள் கொடுத்தாலும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை போனாலும் அதனால் ரட்சிப்பு வரப்போகிறது இல்லை. ஆனால் தேவன் சொன்ன 7ஆம் நாளை ஏன் நீங்கள் அப்போ ஆராதிக்கல? அந்த கேள்வி தான் நான் கேட்க வரேன். இப்போ ஓய்வு நாளை ஆசரிப்பது அது சுயக்கிரியையினால் ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்னு அண்ணா அநேக விஷயங்களில் அநேக மெசேஜில் சொல்லியிருக்காரு. இப்போ அதே தான் நான் கேட்குறேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பது சுயக்கிரியையில் வராதா? அப்போ ஞாயிற்றுக்கிழமையை நான் தேவனுக்காக ஆராதனை செய்ய நான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் மட்டும் முடிவு பண்ணல, எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வேதத்தில் பார்த்திங்கன்னா அப்படி சொல்லப்படவில்லை. அப்போ தேவன் சொன்ன அந்த நாளை நம்ம செய்யாமல் நமக்கு ஏன் அவ்வளோ இருதய கடினம் இருக்குது? அப்போ நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் தேவன் சொன்னதை செய்ய மாட்டேன்ற மாதிரி தானே இருக்குது. சரி, இப்போ அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்குது. ஆனால் ஓய்வு நாள் இல்லை என்றதை குறித்து வேதத்தில் இல்லை. ஓய்வு நாள் இல்லை, இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு வேதத்தில் எந்த ஒரு வசனமும் இல்லை. ஆனால் எல்லாரும் அதை வெறுக்கிறதுக்கும் அதை வேணான்னு சொல்லி ஒதுக்குறதுக்கும் என்ன காரணம்? ஏன் அப்படி பண்ணுறாங்க? இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் ரெகுலராக வர்றது அது சுயக்கிரியை இல்லையா? கிறிஸ்துவுக்குள்ளே எந்த நாளோ எந்த விஷயமோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தேவன் கொடுத்த ஒரு நாளை தேவன் அதை ஆசீர்வதித்தார், பூரித்தார், நமக்கு ஓய்ந்திருக்கும்படி கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரி, அதெல்லாம் ஏன் இல்லைன்றதுக்கான கரெக்டான ரீசன் சொன்னால் பரவாயில்ல. சரி, அண்ணன் என்னென்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அவர் சொல்கிறது எந்த அடிப்படையில் சரியாக இருக்குது? அவர் சொல்கிறது அப்படியே தப்புன்னு சொல்லலை. அவர் சொல்கிற நியாயங்கள் இருக்குது.
இப்போ நீ ரொம்ப கஷ்டப்படுறப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு நம்ம எல்லாருமே தான் சொல்லுவோம். இப்போ அந்த ரெஸ்ட்டு தான் இப்போ தேவன் சொன்னது ரெஸ்ட்டா? தேவன் 6 நாள் நீ வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருப்பேன்னு சொன்னார். அடுத்தது அந்த நாளை என்னுடைய நாள் அப்படின்னு சொல்றாரு. எனக்காக பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னு சொல்றாரு. அதை நீ பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னு சொல்றாரு. என் பரிசுத்த நாள் உன்னுடைய பரிசுத்த நாள் அப்படின்னு தேவன் அந்த நாளை சொல்லியிருக்காரு. அநேக விஷயங்கள் இருக்குது. சரி, அண்ணன் என்ன சொல்லுவான்னு பார்க்கலாம். அவங்க மற்றவர்களை பார்த்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறீங்க, அது நிச்சயமாக தவறு என்று போதிப்பதுண்டு. அப்ப இது சரியா தவறா, இதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? அதற்கு நம்ம வேதாகமத்திலிருந்து நம்ம பதில் காண வேண்டும் அல்லவா? அதற்காக தான் இன்றைக்கு இந்த பதிவை நான் எடுத்திருக்கிறேன். முக்கியமாக இந்த 7ஆம் நாள் தான் கூடி வர வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், நான் அவங்கள மதிக்கிறேன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஏன் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறேன்? முக்கியமாக 7ஆம் நாள் தாங்க சபை கூடி வரணும் அப்படின்னு சொல்றவங்க எதை மையப்படுத்துகிறார்கள் தெரியுங்களா? இந்த வாரத்தின் 1ஆம் நாள் கூடி வரக்கூடிய நீங்கள் சாத்தானுடைய முத்திரையை பெற்ற ஆட்கள் என்று நம்புகிறார்கள். அவங்க அப்படிதான் போதிக்கிறாங்க. இப்போ அண்ணன் என்ன சொல்லலாம், வாரத்தின் முதல் நாள் கூடி வருகிறவர்களை சாத்தானுடைய முத்திரையை பெற்றவர்கள், அதாவது அந்த முத்திரையை என்னன்னு சொல்கிறாங்களாம், வாரத்தின் முதல் நாள் நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீங்களே, தேவனை ஆராதிக்க வேண்டிய நாளில் நீங்கள் ஆராதிக்காமல் வாரத்தின் முதல் நாளில் நீங்கள் ஆராதிக்கிறது தான், அதுதான் அந்தி கிறிஸ்தனுடைய முத்திரை அப்படின்னு மற்றவங்க போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்படி போதிக்கிறது கண்டிப்பாக தவறு தான். வாரத்தின் முதல் நாள் நீங்கள் தேவனை ஆராதிப்பது வேத வாக்கியங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நாட்களை நியமித்து கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் கர்த்தருக்கென்று நியமித்து கொள்கிறான், கர்த்தருக்கென்று நியமித்து கொள்ளாது இருக்கிறான். ஒரு நாளை கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்கிறான், ஒரு நாளை கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளாமல் இருக்கிறான். அப்போ சபை எப்பொழுது கூடி வரணுன்றத சபை பிதாக்கள் என்ன பண்ணலாம், முடிவு பண்ணலாம், அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் எந்த ஒரு சபை பிதாக்களுமே என்ன பண்ணல, தேவன் சொன்னதை மாற்றவில்லை. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கூடி வாங்க வேணான்னு சொல்ல. ஆனால் ஓய்வு நாள் இல்லை, ஓய்வு நாளை மாற்றினார் அப்படின்னு வேதம் சொல்லவே இல்லை. அவங்க வாரத்தின் முதல் நாள் கூடி வந்தாங்க, அதே நேரத்தில் ஓய்வு நாள்லையும் கூடி வந்தாங்க. சரி, இப்போ அந்தி கிறிஸ்தனுடைய முத்திரை என்று சொல்கிறது அது தவறு தான். அதை யார் சொன்னாலும் அது தவறு தான். அதே நேரத்தில் தேவன் சொன்ன வார்த்தையை நிராகரிப்பதற்கு நாம் யார் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். கர்த்தர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நேற்று ஒரு நாளாக முடிஞ்சு போகிறதுக்காக சொல்லலை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னு இருக்குது. அவருடைய வார்த்தைகள் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஓய்வு நாளை பார்த்தீங்கன்னா, புதிய வானம் புதிய பூமியிலையும் ஓய்வு நாள் தோறும் மாதந்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் புதிய வானம் புதிய பூமியில், நான் படைக்கப் போகிற புதிய வானம் புதிய பூமியில் மாம்சமான யாவரும் என்னை தொழுது கொள்வார்கள். எப்பன்னு போட்டிருக்கு? ஓய்வு நாள் தோறும் மாதந்தோறும் என்னை தொழுது கொள்வார்கள். அப்போ இந்த ஓய்வு நாள் என்ற கட்டளை ஒரு உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையில் தான் ஓய்வு நாள் இருக்குது அப்படின்னு கிடையாது. ஓய்வு நாள்ன்றது நித்தியத்துக்குமான ஒரு தொடர்பு. சரி, இப்போ அண்ணன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். மார்க் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதை காண்பிக்கிறாங்க தெரியுங்களா? சண்டே வொர்ஷிப், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறது தான் மார்க் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தினுடைய முத்திரை என்று நம்புகிறார்கள். அதனாலதான் இந்த சத்தியத்தை குறித்து நாம தியானிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் உண்மையிலே தேவனை சரியா பின்பற்றினீங்கன்னு சொன்னா நீங்க உங்களால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ண முடியாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இதற்காக அவங்க பல வேத வசனங்களை ஆதாரமாக காண்பிக்கிறது உண்டு. ஆக நான் இதற்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன். சரி, அது என்ன அப்படிங்கிறத நாம பார்த்துடலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சில சபைகள் வேதாகமத்துல அடிப்படை சத்தியங்களை விட சில விஷயங்களை ரொம்ப பிடித்து கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும். உதாரணமாக இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவங்க ரட்சிப்பு, விசுவாசத்தினாலே ரட்சிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, இதை எல்லாத்தையும் விட நம்பர் 1 இடத்துல எதை வச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனிக்கிழமை நீங்க வந்தா அதுதான் முக்கியம். ஒரு நாளை மையப்படுத்தி
அந்த நாள்ல நீங்க ஆராதிக்கல அப்படின்னா அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. நீங்க எப்பேற்பட்ட பரிசுத்தவனா இருந்தாலும் சரி, சனிக்கிழமை இல்லையா அவ்வளவுதான் அப்படின்பாங்க. சரி, இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரட்சிப்பு வந்து கிரியையினால் இல்லை, விசுவாசத்தினாலே தான் என்ன பண்ணுறோம், ரட்சிக்கப்படுகிறோம். அதுதான் எபேசியரில் சொல்லப்பட்டிருக்க வேத வாக்கியங்கள். சரி, ஆனால் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்துக்கும் மேலே ஓய்வு நாளை கடைபிடிக்கிறது தான் வச்சுருக்காங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கியா இல்லையா அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக முக்கியம் இல்லை. ஆனால் என்ன முக்கியம் அவங்களுக்கு, நீ ஓய்வு நாள் கரெக்டாக கூடி வரியா, அது மட்டும் போதும், அதுவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி, அதுதான் பெரிய ஆசீர்வாதன்ற மாதிரி அவர்கள் சொல்கிறது உண்டு அப்படின்னு அண்ணன் சொல்கிறார். இப்போ ஓய்வு நாளை குறித்து என்னவென்று முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, ரட்சிப்பு நிச்சயமாக கிரியையினால் கிடையாது, தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு இது தேவனால் உண்டானது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ எந்த ஒரு கிரியையினாலையும் என்ன பண்ணல, நாம் ரட்சிக்கப்படல. அதே நேரத்தில் நாம் புரிஞ்சுக்கணும், இந்த அனுஷ்டானமும் ஒரு கிரியை தான், அதை நாம் செய்கிறோம். அதே நேரத்தில் வேறு என்ன பண்ணுறோம், சபை கூடி வரும், அதையும் கூடி வரும். இப்போ இது எல்லாமே என்னது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு வசனம் இருக்குது, நம்ம கூடி வரோம். அப்போ இது எல்லாமே கிரியை தான், நம்ம பாட்டு பாடுறோம், ஊழியம் செய்கிறோம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கிரியை தான். அப்போ எதனாலையும் நீங்கள் என்ன பண்ணல, ரட்சிக்கப்படலை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தினால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுறீங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூடி வர முடிந்த உங்களால் ஏன் ஓய்வு நாளில் கூடி வர முடியவில்லை? அதாவது இப்போ நான் வந்து எப்போ வேணால் வருவேன் அப்படின்றது வந்து தேவனை ஆராதிக்கிறதுல வந்து நான் முடிவு பண்ணக்கூடாது, தேவன் தான் முடிவு பண்ணணும். நான் எப்போ கூடி வரணுன்றத நான் முடிவு பண்ணக்கூடாது, தேவன் தான் முடிவு பண்ணணும். சரி, இப்போ அவர் என்ன சொன்னார், ஓய்வு நாளில் என்ன பண்ணுறாங்க, அந்த நாளை நீங்கள் அந்த நாளை நீங்கள் கடைபிடிக்கலன்னா நீங்கள் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனுடைய ஓய்வு நாளை ஏன் இல்லை என்று சொல்கிறீர்கள்? தேவன் எங்கேயாவது அது இல்லைன்னு சொல்லியிருக்காரா? சரி, வாங்க பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். பல பரிசுத்தவான்கள், பல மிஷனரிமார்கள் யாருமே வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் சபைக்கு போன ஆட்கள். மார்ட்டின் லூதரா இருக்கட்டும், பில்லி கிரகாமா இருக்கட்டும், வில்லியம் கேரியா இருக்கட்டும், டிஎல் மூடியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் நாளைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், எனக்காக நீங்க உயிரை கொடுத்து வேலை செஞ்சீங்க, பல மொழிகளை கற்று வேதாகமத்தை மொழிபெயர்த்தெல்லாம் கொடுத்தீங்க, எல்லாம் செஞ்சீங்க, எனக்காக ரத்தம் சிந்தினீங்கப்பா, ஆனா பரிசுத்தமாவும் வாழ்ந்தீங்கப்பா, ஆனா என்ன பண்றது, ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை பாட்டு பாடி என்னை ஆராதித்து விட்டீங்க, அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி மாத்திரம் நீங்க சபை கூடி வந்திருந்தீங்கன்னு சொன்னா நடக்கிறதே வேறங்க. நீங்க இப்ப எங்க போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது, நரகத்துக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நரகத்திற்கு அனுப்பி விடுவாங்க அப்படின்னு இவங்க நம்புறாங்க. சரி, இப்போ அண்ணா சொன்னதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது அநேக மிஷினரிமார்கள் அநேக ஊழியங்கள் செய்தார்கள், அநேக பிரயாசப்பட்டார்கள், அநேக தங்களை பரிசுத்தமாக காத்து கொண்டார்கள், தேவனுக்காக பல விஷயங்களை அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆனால் இது எல்லாமே தேவனுக்காக அவர்கள் செய்த கிரியை அப்படின்றத அவர் மறந்துட்டார்னு நினைக்கிறேன். எப்போ தான் அவர் சொன்னார் கிரியைகளினாலே ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்கிறார், இத்தனை கிரியைகள் செய்யப்பட்டது, இவ்வளோ கிரியை செஞ்சவங்கள தேவன் வந்து ரட்சிக்காமல் நரகத்துக்கு அனுப்பிடுவாரா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ இதை செய்ததினால் ரட்சிப்பு உண்டாகலை, கண்டிப்பாக இதனால் உண்டாகலை. தேவன் ரட்சித்து கொண்டதினால் அவர்கள் தேவனுக்காக பிரயாசப்பட்டார்கள், கிரியை செய்தார்கள், தேவனுக்காக பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு புரியுதா? எந்த கிரியையினாலையும் நம்ம ரட்சிக்கப்படலை, அதில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப கொண்டு வர மாட்டீங்க. அப்போ நீங்கள் அதை அவ்வளோ பிரயாசங்கள் அவ்வளோ கிரியைகள் அவர்கள் செய்திருக்கிறார்கள், அதனால் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னவங்க திரும்பி எப்படி அதை ஆதாரமாக காமிக்கிறீங்க? சரி,
ஆனால் ஓய்வு நாளை குறித்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசினா இருக்கும், என் உடன்படிக்கையை கைக்கொண்டு என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு என் உடன்படிக்கை பற்றி கொண்டு என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கிற அந்நியனை நான் என்னுடைய ஜெப ஆலயத்திலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். என் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் மேலே அவங்களுக்கான இடத்த கொடுப்பேன் அப்படின்னு தேவன் சொல்கிறார். அந்நியர்களை சொல்கிறார், இஸ்ரேல் ஜனங்களை சொல்லலை. அந்நியர்கள் கூட எனக்கு ஊழியம் செய்து எனக்கு பணிவிடை செய்து என்னுடைய உடன்படிக்கைக்குள்ளே என்னுடைய நியாயங்களுக்குள்ளே என்னுடைய ஜப வீட்டில் நான் அவங்கள மகிழ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா வசனத்தை கரெக்டாக எடுத்துக்கலாம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துலேருந்து படிக்கிறேன். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். யாரை சொல்கிறாரு? அன்னகர்களாக எனக்காக வாழ்கிற அவங்க என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு எனக்காகவே வாழ்கிறாங்கள, அவங்கள என்னுடைய ஆலயத்துலேயும் என்னுடைய மதில்களுக்குள்ளும், அதாவது அவருடைய நகரத்துக்குள்ளேயும் கொண்டு வந்து குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் அந்த கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லியிருக்கார். அடுத்த வசனம் 6ஆம் வசனத்தில், கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். நீங்கள் ரட்சிப்பினால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் அவங்க கூட இருக்கணும்னு பாருங்கள். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும். அப்போ சகல ஜனங்களும் தேவனை தான் ஆராதிக்கிறீங்கன்னா எதுலாம் அவங்களுக்காக இருக்குன்றதே தெரியல. எது தேவனுடைய பொக்கிஷம், எது தேவன் என்ன பண்ணுறான்னு புரிஞ்சுங்க. ரட்சிப்பை கொடுக்குறாரு, உங்களை மகிழ பண்ணும்படியாக தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே கொண்டு வருகிறார். அவருடைய ஓய்வு நாளுக்குள்ளே கொண்டு வர்றது தேவனுடைய சித்தம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் 4லேருந்து 7 வசனம் வரைக்கும் படிச்சிருக்கோம். நீங்கள் இன்னும் நிறைய வசனங்களை நீங்களே பொறுமையாக நிதானமாக படிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓய்வு நாளுன்றது வெறும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது கிடையாது, முழு உலகத்துக்குமே கொடுக்கப்பட்டது. அவங்களாம் வராமல் இருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்க அவங்க தெரிஞ்சிருக்கு, அவங்க ஒழுங்காக பண்ணலை. புறஜாதி ஜனங்க ரட்சிக்கப்பட்டோம், நாம் இன்னும் அதை திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா கிருபன்னு சொல்லிட்டு தேவன் எதெல்லாம் நமக்காக வச்சுருக்காரோ அது எதையுமே நம்ம கண்ணை திறந்து பார்க்காம இருக்கும், பார்க்க விடாமல் பண்ணுறாங்க. அதை தான் நான் எச்சரிக்கிறேன். சரி, அண்ணா என்ன சொல்லுவான்னு பார்க்கலாம். ஒரு விஷயமும் நம்ம ஆராய வேண்டி இருக்கு. கிட்டத்தட்ட இந்த 7ஆம் நாள் தான் சபை கூடி வர வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு. இந்த 18ஆம் நூற்றாண்டு தான் இந்த இயக்கமே ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் நாம யோசிக்க வைக்க வேண்டியதா இருக்கு. நான் அவங்களை குறை சொல்லவில்லை. ஏன் நான் இதை இன்றைக்கு வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால், 7ஆம் நாள் நம்ம சபை கூடி வரலாம், தப்பு இல்லை. 7ஆம் நாள் தான் கூடி வரணும்னு சொல்லி மற்ற நாட்களிலே கூடி வந்தால் நீங்கள் நரகத்துக்கு போய் விடுவீர்கள் என்கிற உபதேசம் வரும் பொழுது அதற்கு தெளிவான சரி, இப்போ அண்ணன் என்ன சொல்லுவான்னா, 18ஆம் நூற்றாண்டில் தான் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு குழு ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லாது. இல்லை, தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தின ஆரம்ப காலத்தில் இருந்தே ஓய்வு நாள் 7ஆம் நாளை கடைபிடிக்கணுன்றது கிட்டத்தட்ட 3000 வருஷங்களாக
அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிற விஷயம், அவங்கள செய்ய சொன்னார், தேவன் செய்ய சொன்னார். நீங்கள் கவனமாக இருக்க மாட்டீங்களா? எத்தனை வாட்டி மீறிட்டே இருப்பீங்க அப்படின்னு தேவன் கேட்குறாரு. என் நியாயங்களை கை கொள்ளாமல் எது வரைக்கும் நீங்கள் கடினமாக இருப்பீங்க, எது வரைக்கும் உங்களுக்கு மனசு இல்லாமல் போகும் அப்படின்னு இஸ்ரேல் அவங்க ஓய்வு நாளை கடைப்பிடிக்காமல் போகும்போது தேவன் அவங்கள பார்த்து கேட்குறாரு. அவங்க ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு கூட கேட்கல. தேவன் அவங்கள பார்த்து கேட்குறாரு, எது வரைக்கும் உங்களுக்கு மனசு இல்லை, என்னுடைய ஓய்வு நாளை நீங்கள் கடைப்பிடிக்காமல் எது வரைக்கும் இப்படி என்னை ஏமாற்றிட்டே இருப்பீங்க அப்படின்னு தேவன் அங்கே கேட்குறாரு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது 18ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்த விஷயம் இல்லை, தேவன் ஆரம்பித்த விஷயம், தேவன் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். 18ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு தெரிஞ்சிருக்குன்றதுனால அந்த 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாருமே பண்ணலை, எல்லாருமே வேறு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அண்ணா சொல்ல வராரு. ஆனால் அதெல்லாம் எதுவும் உண்மை இல்லை. சத்தியத்தை கைக்கொள்கிறவர்கள் இருக்கிறது போல் சத்தியத்துக்கு கூடயே என்ன இருக்கும், அதுக்கான துருபதேசங்களும் கூடயே இருக்கும்ல. அந்த மாதிரி எல்லா காலத்துலேயுமே என்ன இருக்குது, செய்யணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சரி, இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்தார். ஒரு வாட்டி கூட என்ன சொல்ல, ஓய்வு நாள் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லலை, ஓய்வு நாள் இதுக்கப்புறம் இருக்க போகாது, இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லலை. நான் மீறலை, என்னுடைய சீஷர்களும் மீறவில்லை, அவர்கள் சுத்தமாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் இயேசு சொன்னார். எப்படி உங்கள் ஓய்வு நாளில் உங்களுடைய சீஷர்கள் செய்யத்தகாததை செய்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்கிறார், இல்லை அவங்க சுத்தமாக தான் இருக்காங்க. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அது அப்போ தான் வெளிப்படுத்தப்படுது. ஓய்வு நாளுக்கும் வரப்போகிற கிறிஸ்து தான், மனுஷகுமாரன் தான் ஆண்டவராக இருக்க போகிறான்றது வெளிப்படுத்தப்படுது. வெளிப்படுத்தப்பட்டு அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அந்த ஓய்வு நாளே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, எதுக்காக தான் அவர் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கான்னு வெளிப்படுத்தினாங்க? அந்த ஓய்வு நாள் எதுக்காக கொடுக்கப்பட்டது? தேவன் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு, ஜனங்க எல்லாரும் என்னோடு கூட என்ன பண்ணணும், சேர்ந்து ரட்சிக்கப்படணும், சேர்ந்து என்ன பண்ணணும், ஆராதிக்கணும், நானும் ஆகணும், ஒருத்தவங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்போ தேவன் ஆரம்பித்த அந்த விஷயம் அப்படியே பாதியிலே முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் புதிய வானம் புதிய பூமியில் என்ன இருக்குது, ஓய்வு நாள் இருக்குது, மாத பிறப்பு இருக்குது, 1000 அரசாட்சியில் ஓய்வு நாள் இருக்குது, பண்டிகைகள் இருக்குது. அப்போ தேவன் ஆரம்பித்த விஷயங்கள் எப்போதும் முடிவுக்கு வருவதில்லை. தேவன் அப்புறம் நியாயப்பிரமாணன்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரில, ஆனால் அவர் சொல்கிறார் ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை அப்படின்னு சொல்கிறார். பவுல் சொல்கிறார், ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை எனக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டது. அப்போ இதுக்கு காரணம் நியாயப்பிரமாணமா? அப்போ நியாயப்பிரமாணத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு பவுல் எழுதலை. அதுக்கு காரணம் நான் தான், என் பாவம் தான், என்னுடைய மாம்ச சரீரம் தான் அப்படின்னு தான் பவுல் எழுதுறார். அப்போ அதான் 8ஆம் அதிகாரத்தை சொல்கிறார், என்னுடைய மரணம் பாவம் இவைகளின் பிரமாணத்திலின்று தேவனுடைய பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிற்று. அதுக்கப்புறம் சொல்கிறார், ஆவியின் சிந்தை தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும், மாம்ச சிந்தையோ தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அப்போ யாரெல்லாம் மாம்ச சிந்தையில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை வெறுப்பார்கள். அப்புறம் இறைமேல வாசினா இருக்கும், புதிய உடன்படிக்கையில் நியாயப்பிரமாணம் இருதயத்தில் எழுதப்படும். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய கற்பனைகளையும் பிரமாணங்களை உங்களுடைய இருதயத்தில் எழுதுவேன், கல்லான இருதயத்தை சதையான இருதயத்தில் எழுதுவேன். இதுதான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் ஓய்வு நாள்ன்றதை விட தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருக்கிறது. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது 18ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்தது இல்லை, தேவன் ஆரம்பித்தது என்றைக்குமே முடிவுக்கு வராது. ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும், ஒரு மனுஷன் ஒருத்தன் இருக்கானா அப்படின்னா ஓய்வு நாளும் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா மனுஷன் எப்போவுமே மறந்துடக்கூடாது, அவன் தேவனுக்கு ஒரு நாளை கொடுக்கணுன்றது. நீ எப்போ வேணால் வரலான்றதில்ல, அவர் வர சொன்ன நாளில் தான் வரணும். அதுதான் ஒபீடியன்ஸ், அதுதான் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலுக்கு தான் ஓய்வு நாள். இப்போ நீங்கள் ஓய்வு நாளுக்கு வந்ததுனால ரசிக்கப்படல, ரசிக்கப்பட்டதுனால ஓய்வு நாளுக்கு வரீங்க. இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். ஏன்னா நீங்க ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை இப்ப நீங்க கூடி வரலாம், உங்ககிட்ட வர்றவங்க இல்லப்பா நீ பண்றது தப்பு, நீ 7ஆம் நாள் தான் கூடி வரணும்னு சொல்லி உங்களை என்ன செய்யலாம், பதஷ்டப்பட வைக்கலாம், பயம். இல்லை, இப்போ நீங்கள் வாரத்தின் முதல் நாள் கூடி வர்றது தவறு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு நாளும் சொல்ல போகிறது இல்லை.
அதே நேரத்தில் ஓய்வு நாள் இல்லைன்னு சொல்கிறத தான் நாங்கள் தவறுன்னு சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தேவனுக்காக எப்போ வேணால் கூடி வரலாம். ஆனால் நீங்கள் ஏன் தேவன் கொடுத்த ஓய்வு நாளில் கூடி வரலன்னு கேட்குறோம். ஏன் கூடி வந்தீங்கன்னு கேட்கல. ஏன் தேவனுக்காக ஓய்வு நாளில் கூடி வரல அப்படின்னு கேட்குறோம். நீங்கள் ஓய்வு நாள் உங்களுக்கு கிளாரிட்டி புரியும்னு நினைக்கிறேன். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் எப்போ வர சொன்னாரோ அப்போ நம்ம வரணும். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் எப்போ வரணும் அப்போ தான் தேவன் வரணுன்றது ஒவ்வொரு ஓய்வு நாள்லேயும் தேவன் இருக்கார். எல்லா நாள்லேயும் தேவன் இருக்கார். அதே நேரத்தில் அவர் வாக்குத்தத்தமாக கொடுத்த விஷயம் அதை நான் ஆசீர்வதித்தேன். எதுக்காக தேவன் ஓய்வு நாள் ஆசீர்வதித்தார், பூரித்தார்? அவர் அதில் ஓய்ந்திருந்தார். ஏன் ஆசீர்வதிக்கணும்? ஏன் பரிசுத்தப்படுத்தணும்? அந்த நாளுக்குள்ளே யார் வரப்போகிறா? மனுஷங்க வரப்போகிறாங்க. அதனால தான் ஆசீர்வதிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். அதுக்குள்ளே நான் வரவே மாட்டேன்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுதான் என்னுடைய கீழ்ப்படியாமை. அதுதான் என்னுடைய இருதய கடினம். இப்போ எனக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்குன்னா என்ன பண்ணணும்? தேவனுக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு அவருடைய ஓய்வு நாளை ஆசரித்து உடன்படிக்கை பற்றி கொண்டு என்ன பண்ணணும்? அவருடைய ஜெப வீட்டில் மகிழணும்ல. அதாவது ஜெப வீட்டில் மகிழணுன்றது அவர் ஓய்வு நாள் சொல்லாமல் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கே தெளிவாகவே மேலே சொல்லிடுறாரு, ஓய்வு நாளுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஏன்னா உங்களுக்கு அவர் எதை விரும்புகிறாருன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் பழைய ஏற்பாடு முழுக்க படித்தாலும் புதிய ஏற்பாடு ஃபுல்லாக படித்தாலும் தேவனுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்க பாருங்கள். அதுதான் நான் சொல்ல வர்றது. அப்போ தேவனுடைய விருப்பம் ஓய்வு நாளில் இருக்குது. நீங்கள் அதை கிரியையாக பார்க்காதீங்க. நீங்கள் அதை கிரியையாக பார்க்குறவங்க கண்டிப்பாக கீழே விழுந்துருவாங்க. எந்த கிரியினாலையும் திரும்ப ரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து செய்த அந்த மகா பெரிய கிரியினால், அவர் நமக்கு காண்பித்த இரக்கத்தினால், தேவனுடைய கிருபையினால் கிடைச்சது ரட்சிப்பு. அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஓய்வு நாளுக்குள்ளேயும் தேவனுடைய ஆலயத்திலையும் நிச்சயமாக அவர்களை தேவன் சந்தோஷமாக பார்த்துக்கொள்வார். அவர்கள் தேவனுக்குள்ளே களி கூறுவாங்க. அப்படின்றது தான் விஷயம். குலேசரில் அவர் எழுதியிருக்கார், தேவனுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறது. எதுக்குள்ள? பண்டிகைகள், மாத பிறப்பு, ஓய்வு நாள், இவையெல்லாம் கிறிஸ்துவை பற்றினது வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. தேவனுடைய ஞானம், அறிவு என்பவைகள் எல்லா பொக்கிஷங்களும் அடங்கியிருக்கிறது. பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியங்களை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும். எல்லா ஐஸ்வர்யம் எதை பற்றி சொல்கிறார்? ஓய்வு நாள், நியாயப்பிரமாணம், உடன்படிக்கை, பண்டிகைகள். கிறிஸ்துவை பற்றினது. உலகத்தை பற்றி கொள்ளாதீங்க, மனுஷருடைய பாரம்பரியத்தை பற்றி கொள்ளாதீங்க, உலக வழிபாடுகளை பற்றி கொள்ளாதீங்க, கிறிஸ்துவை பற்றியதை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் குலேசருக்கு அவர் எழுதியிருக்காரு. குலேசருக்கு என்ன எழுதியிருக்காருன்னா, இதெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன், எனக்கு மிகுந்த போராட்டம் இருக்குது. அதாவது தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ண நல்லா கவனித்து படிங்க. நம்ம இஷ்டத்துக்கு படித்தோன்னா வேதம் புரியாது. தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சிக்க பாருங்கள். ரொம்பலாம் இல்லை, நீங்கள் முன் எண்ணம் இல்லாமல் படித்தாலே போதும். மற்றவங்க சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு மனசில் வச்சுட்டு, ஆமாம் இது தப்பு, ஓய்வு நாள் வருதா, அது நமக்கு இல்லை, அது யாரையோ பற்றி சொல்லு, தேவையில்லாத ஒரு விஷயத்த பவுல் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே புரியாது. நீங்கள் படிக்கும்போது எந்த முன் எண்ணமும் இல்லாமல் ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தைகளெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அதை தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த அதிகாரத்தில் அவர் என்ன சொல்ல வருகிறார், என்ன சொன்னார் அப்படின்றது மிக தெளிவாக புரியும். சிலுவையில் வெற்றி சிறந்தார், ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, ஓய்வு நாட்களையும் மாத பிறப்பையும் பண்டிகைகளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது. சிறப்ப அவர் வெற்றி சிறந்தார், ஆகையால் உங்களை யாரும் குற்றப்படுத்தக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஓய்வு நாள் இல்லைன்னு நான் சொல்கிறாராங்க. தேவனுடைய ஓய்வு நாள் இருக்குது, வருங்காரியங்களுக்குரியதாக இருக்குது. இவைகளை செய்கிறதை குறித்து ஒருவரும் குற்றப்படுத்தக்கூடாதுன்னு அவங்கள தான் எச்சரிக்கிறார். ஆனால் நீங்கள் பண்ணுறவங்களே எச்சரிக்கிறீங்கன்னா ரொம்ப தப்பு. திரும்பியும் சொல்ல, செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபையை குறித்து அவங்களுடைய மற்ற உபதேசங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இந்த ஓய்வு நாள் பற்றிய உபதேசமும் அவர்கள் எந்த அளவிற்கு மிகைப்படுத்தி சொல்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய உபதேசங்களையும் நான் ஆராயவில்லை. ஆனால் நான் அப்போ அவங்களுக்காக பேச வரல, தேவன் கொடுத்த ஓய்வு நாளுக்காக பேசுகிறேன். அதாவது தேவன் கொடுத்ததை நாம் வேணான்னு சொல்கிறதுக்கு நாம் யார்? அப்படி வேணான்னு சொல்லிடுனா அதுக்கு ஆதாரம் வேதத்தில் இருக்கணும். வேதம் தான் நமக்கு சத்தியத்தை விளங்க செய்யும். சரி, அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு முழுசாக பார்க்கலாம்.
அப்ப உங்களுக்காகவும் இந்த பதிவை நான் இந்த இடத்துல வைக்க விரும்புகிறேன். இதை எப்படி நான் விளக்க விரும்புகிறேன் என்று சொன்னா, அவங்களுடைய குற்றச்சாட்டின் அடிப்படையிலே நான் இதை விளக்க விரும்புகிறேன். அவங்களுடைய பொதுவான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதாகமத்துல ஓய்வு நாள் அன்றுதான் எல்லாமே கூடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை காண்பாங்க. அதனால நான் என்ன செய்ய போறேன்னா, சரி சீசர்கள் ஓய்வு நாள்ல தான் சபை கூடி வந்தாங்க அப்படின்னு புதிய ஏற்பாட்டுல வசன ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனால் வாரத்தின் முதலாம் நாள் தான் சபை கூடி வந்தாங்கிற ஆதாரத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன். நம்பர் 2, இப்போ அண்ணா என்ன சொல்ல பாருங்க, ஓய்வு நாளில் அவர்கள் சபை கூடி வரவில்லை அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் வேதத்தில் சபை கூடி வந்தாங்கன்னு இருக்குது. ஓய்வு நாள் தோறும் அவர்கள் சபை கூடி வந்தார்கள், தேவனுடைய வாக்கியங்களை கேட்டாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணும், அவங்களுடைய வழக்கமாக இருந்தது ஓய்வு நாள் தோறும் தான், ஓய்வு நாள் தான் அவங்க கூடி வந்தாங்க. ஆனால் அவர் இல்லைன்னு சொல்கிறார். ஏன்னா இதுக்கு அவங்க ஓய்வு நாள் இல்லைன்னு சொல்கிறதுக்காக அவர் என்னென்ன ஆதாரங்கள்லாம் திரட்ட முடியுமோ அதெல்லாம் திரட்டணுன்றதுக்காக அப்படி சொல்கிறாரு. அடுத்தது, அதாவது வேதத்தில் ஓய்வு நாள் தோறும் அவர்கள் கூடி வந்தாங்க அப்படின்னு இருக்குது. இருங்க, சரி அடுத்தது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சரி கேளுங்க அவர் என்ன சொல்ல வர்றாரு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய குற்றச்சாட்டு மிக முக்கியமான குற்றச்சாட்டு. ஆதி திருச்சபையிலிருந்து கிபி 300வது வருஷம் வரைக்கும், அதாவது 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சபை ஓய்வு நாள், அதாவது 7ஆம் நாள் தான் கூடி வந்தது. 320க்கு மேலதான், அதாவது ரோம அரசாங்கத்தின் கீழாக கான்ஸ்டன்டைன் மன்னன் வந்த பொழுது, இன்னும் ஒருபடி மேல சொல்ல போனா இந்த ரோமன் கத்தோலிக்கர்கள், இவங்க தான் சபையினுடைய அந்த 7ஆம் நாள் ஆராதனையை அடுத்து 8ஆம் நாள், அதாவது வாரத்தின் முதலாம் நாள் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை மாத்திட்டாங்க அப்படின்னு போதிக்கிறாங்க. அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, சபை ஆரம்பிச்ச காலத்திலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சபை சனிக்கிழமை தான் கூடி வந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை இல்லை அப்படின்னு திட்டமா போதிக்கிறாங்க. நான் அதையும் மறுக்கிறேன். அதற்கு ஆதாரம் தரப்போறேன். கிட்டத்தட்ட 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த 200 வருஷம் அந்த கால இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, இந்த 200 வருஷத்துல சபை ஞாயிற்றுக்கிழமை கூடி வந்துச்சா சனிக்கிழமை கூடி வந்துச்சா அப்படிங்கிற ஆதாரத்தை உங்களுக்கு நான் தரப்போறேன். கிட்டத்தட்ட 15-20 ஆதாரங்களை வச்சிருக்கிறேன். 20 புத்தகத்தை எழுதிய அப்போஸ்தலர்களுக்கு கீழாக இருந்த சீஷர்களுடைய புத்தகங்கள் இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கு. அதாவது 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருப்பாங்க பாத்தீங்களா, 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்தவங்க புஸ்தகம் எழுதி இருப்பாங்க பாத்தீங்களா, எல்லா புஸ்தகமும் நம்ம கிட்ட அப்படியே இருக்கு. அந்த புத்தகத்துல அவங்க என்னைக்கு நாங்க சபை கூடி வந்தோம், நாம என்னைக்கு சபை கூடி வரணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஆதாரம். இந்த ஓய்வு நாள்ல மட்டும்தான் கூடி வரணும்னு சொல்றவங்க இந்த இடைப்பட்ட காலத்துல சபை ஒரு நாளாவது ஓய்வு நாள்ல கூடி வந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரத்தை இது நாள் வரைக்கும் அவங்க கொடுத்ததே இல்லை. அப்ப நான் 2வது ஆதாரமா எதை தரப்போகிறேன்? சபை அப்போஸ்தலர் காலத்திலும் சரி, அப்போஸ்தலர் காலத்துக்கு பின்னாடியும் சரி, எந்த ஒரு இடத்திலும் யாருமே சனிக்கிழமை கூடி வரலங்கிற ஆதாரத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். நம்பர் 3, வேதாகமத்திலிருந்தே கடைசியாக இந்த ஓய்வு நாளை குறித்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டு இந்த இப்போ அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ முதல் 300 வருஷங்களில் ஓய்வு நாளை தான் என்ன பண்ண, ஓய்வு நாளில் தான் கூடி வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆதாரங்களை காண்பிக்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. வாரத்தின் முதல் நாளில் கூடி வந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆதாரம் காமிக்கிறேன், அவங்க கூடி வரலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதாரம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ரெண்டுமே இருந்துச்சு. எல்லா காலத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க கூடி வந்த விஷயத்தை அவர்கள் அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வாரத்தின் முதல் நாள் கூடி வந்ததும் நோட் பண்ணப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஓய்வு நாளில் கூடி வந்தாங்கன்றதையும் அதை எழுதின அநேக ஆசிரியர்களும் இருக்காங்க. சரி, அப்போ அவர் செலக்டிவாக அவர் எடுத்து என்ன பண்ணுறாரு, வாரத்தின் முதல் நாள் மட்டும் கூடி வந்தாங்க அப்படின்றதுக்காக அப்போ தான் கூடி வந்தாங்க, வேறு எப்பயும் கூடி வரல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது உண்மை இல்லை. ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. வாரத்தின் முதல் நாளும் கூடி வந்திருக்காங்க, ஓய்வு நாளையும் கூடி வந்திருக்காங்கன்றது தான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிற விஷயம். சரி, அவர் இப்போ அடுத்ததான், ஆனால் இது வேதத்தை நம்பாமல் வரலாற்று ஆதாரங்களை பேசுவது சரிதான், ஆனால் அது வேதம் ஆகிடாது.
அதுதான் வந்து வேத சத்தியமாக ஒரு நாளும் மாறிடாது. ஆனால் வேதம் நம் கையில் இருக்குது, வேதம் நம் கையில் இருக்குது. அதனுடைய வெளிச்சத்தில் அதில் இருக்கிற காரியங்களை புரிந்து பேசுவது சரியாக இருக்கும். சரி, அதனால் அவர் வேத ஆதாரங்கள் என்ன காண்பிக்கிறாருன்னு பார்க்கலாம். முடிக்கலாம். கவனமா பாருங்க, முழுமையா பாருங்க. உங்களிடத்துல யாராவது பேச வரும் பொழுது இதை குறித்து நீங்கள் எடுத்து சொல்லி, இப்படித்தான் இதனாலதான் நாங்க கூடி வர்றோம்னு சொல்லுங்க. அவங்கள தவறாய் நீங்க நினைக்க வேண்டாம். அவங்க ஒரு விஷயத்துக்காக வைராக்கியமா இருக்கிறாங்க, விட்டுறலாம். எங்க நான் பிரச்சனையாக பார்க்கிறேன் என்று சொன்னால், 7ஆம் நாள் கூடி வரலாம். ஆனால் 7ஆம் நாள் மட்டும்தான் கூடி வந்தாதான் நான் பரலோகம் போவேன் என்று நம்புவதுதான் சரியான நம்பிக்கை இல்லை என்று அவர் என்ன சொல்லுவார்னா, உங்களிடத்தில் வருவாங்க, அநேக காரியங்களை பேசுவார்கள், ஓய்வு நாள் தான் கடைப்பிடிக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க, அவங்கள நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம் அப்படின்ற சொல்லார். அதே நேரத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வேத ஆதாரங்கள் மூலயமா அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படின்றத அவர் சொல்லுவார். ரொம்ப நல்லது. வேத ஆதாரங்கள் மூலியமாக யார் வந்தாலும் அவங்களிடத்துல பேசுங்க. எனக்கு தெரிஞ்சது தான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் யாரும் நினைக்க வேண்டாம். வேத ஆதாரங்களோடு கூட பேசுங்க. கர்த்தர் கிரியை செய்கிறார், ஆவியானவர் உதவி செய்கிறார். சத்தியங்களை விளங்க காண்பிக்கிறதுக்காக தான் ஊழியக்காரர்கள் அனுப்பப்படுகிறார்கள். ஆவியானவர் உதவி செய்து கொண்டுட்டு இருக்கார். அப்போ ஆவியானவர் உதவி செய்கிறதே சத்தியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுக்காக தான். அதனால் யார் வந்தாலும் என்ன பண்ணுங்கள், வேத வாக்கியங்களோடு கூட அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்ல வரேன்னா, இந்த ஓய்வு நாளுக்காக மட்டும் இல்லை, அநேகர் கர்த்தருடைய வார்த்தைக்காக வரும்பொழுது எல்லாரும் அவர்களை நிராகரிக்கிற வேலையை தான் முதல்ல பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை கேட்குறதே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லோரும் என்ன பண்ணணும்னா, ஒருவேளை அது கர்த்தருடைய வார்த்தையாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியுமா? பூர்வ காலத்தில் இருந்து தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் எல்லாரும் பண்ண தப்பு தான் அது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்படும் போது அவர்கள் தங்கள் காதை அடைத்து கொண்டார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னு சொன்னாங்க. சரி, அப்போ உங்களுக்கு சொல்கிற வராங்களே, அது யாராக இருந்தாலும் சரி, துருபதேசக்காரர்களாகவே இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்றதை நீங்கள் வேதத்தின்படி நீங்கள் ஆராய்ந்து பார்க்காமல் அவர்களை நிராகரிப்பது கொஞ்சமும் சரியில்லை. ஓகேவா? அதனால் என்ன பண்ணு, கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளோ பெரிய விஷயன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அநேகம் என்ன பண்ணாதீங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க, அவங்க சொல்கிற எதையும் கேட்காதீங்க. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, சப்பக்கட்டு கட்டுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஆரோக்கியமான விசுவாசிகளாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லா உபதேசங்களுக்கும் தயாராக இருக்கணும். எல்லா உபதேசங்களையும் எதிர்த்து நிற்கவும், புரிந்து கொள்ளவும், வேத வாக்கியத்தை துணையோடு கூட அவைகளை ஆராய்ந்து பார்க்கறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், தயாராக இருக்கணும். தேவனை எதுக்கு தயார்படுத்துகிறான்னு புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். உங்களிடத்துல போதிக்க விரும்புகிறேன். சரி, ஆதாரத்தை பார்க்கலாம். ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள் எந்த நாளிலே கூடி வந்தாங்க? வேத வசனத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கிறதான்னு பார்த்தா ஆதாரம் இருக்கிறது. உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். இங்க ஒரு விஷயத்தை நல்லா பாருங்க. வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக நீங்க என்ன செய்யுங்க, பணத்தை சேர்த்து வைங்க. ஏன் வாரத்திலே முதலாம் நாள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது? புதிய ஏற்பாட்டுல ஓய்வு நாள் என்கிற வார்த்தையை தனியாக பிரித்து அப்போஸ்தலர்கள் எழுதுகிறதை பார்க்க முடியும். எந்தெந்த இடத்துல ஓய்வு நாள் இருக்கிறதோ ஓய்வு நாளிலே அவர்கள் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து, பாத்தீங்களா? அப்ப ஓய்வு நாளுக்கு ஓய்வு நாள் அப்படின்னு எழுதுறாங்க. ஆனால் அடுத்த நாள் 8ஆம் நாள் அல்லது முதலாம் நாள், இதை எப்படி எழுதுறாங்க? வாரத்தின் முதலாம் நாள் என்று எழுதுகிறார்கள். அப்ப அன்றைக்கு கலாத்தியா சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்றை திட்டம் செய்திருக்கிறார். அதையே தான் இங்கே சொல்லுகிறார். என்ன அப்படி? நீங்க வாரத்திலே முதல் நாள் தோறும் அப்படின்னு எழுதுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க பணத்தை சேர்த்து வைங்க. எப்ப கூடி வந்திருக்கிறாங்க? வாரத்துல முதல் நாள்ல கூடி வந்திருக்கிறாங்க. இன்னொரு ஆதாரத்தையும் பார்த்துடலாம். அண்ணா கொஞ்சம் அவசரப்படுறாரு, கொஞ்சம் வேகமாக போகிறாரு.
அந்த வசனத்தை நான் திருப்பியும் படிக்கிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. பரிசுத்தவான்களுக்கு சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். அப்போ இந்த இந்த தர்ம பணத்தை குறித்து அவர் கலாத்தியா நாட்டு சபைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார். அங்கே சொன்ன மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். நான் வந்திருக்கும்போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். இந்த வார்த்தையை அவர் சரியாக கவனிச்சாரான்னு தெரியல. வாரத்தின் முதல் நாள் தோறும்னு இருக்குது, தன் தன் வரவுக்கு தக்கதாகன்னு இருக்குது, அவனவன் இருக்குது, எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன் சொல்லியிருக்காரே தவிர எல்லாரும் ஒன்றா கூடி வந்து எல்லாரும் என்ன பண்ணுங்க சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்ல. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வாரத்தின் முதல் நாள் தோறும் ஒரு வாரம் ஆரம்பிக்குதுல, முதல் நாளே என்ன பண்ணு, நீ கத்தருக்காக எடுத்து வை கொஞ்சமாக. நான் இப்போ ஓய்வு நாள் முடிச்சுட்டு நீங்கள் போகிறீங்க, வாரத்தின் முதல் நாள் தான் அடுத்த நாள் வருது, அடுத்த நாளே நீ என்ன பண்ணு, நீ கத்தருக்கென்று எடுத்து வைக்க ஆரம்பி. அந்த அளவுக்கு தர்ம பணத்தினுடைய காரியம் ரொம்ப முக்கியம். சரி, அவர் அதை தான் சொல்ல தன்னிடத்திலே சேர்த்து வைக்க சொல்கிறார், தன்னிடத்திலே சேர்த்து வைக்க சொல்கிறார். நீங்கள் அப்போ தான் கூடி வந்தாங்க நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் இதை அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ தான் கூடி வந்தாங்க, எப்படி சேர்த்து வைக்க முடியும்? தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். அவனவன் வாரத்தின் அவன் அவங்க எல்லாரும் போடல, அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே, அவன்கிட்டே தான் இருக்குது அந்த பொருள், எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். இந்த வார்த்தை அவர்கள் வாரத்தின் முதல் நாள் தோறும் கூடி வந்தாங்கன்றதுக்கான வார்த்தை இல்லை. வாரத்தின் முதல் நாள் தோறும் கூடி வந்தாங்கன்ற வாரத்தின் முதல் நாள் தோறும் அவர்கள் அப்பம் பிட்டாங்க அப்படின்னு விஷயம் இருக்குது. அதுக்காக அவங்க ஓய்வு நாளுக்கு போகலைன்னு எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இதே பவுல் தான் கொலேசரில் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார், ஆகையால் ஓய்வு நாட்களை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக அப்படின்னு எழுத. இவைகளெல்லாம் கிறிஸ்துவை பற்றினது, இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது, இவைகள் வருங்காலத்துக்குரியது, இவைகளை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஓய்வு நாள் இல்லைன்னு யாருமே சொல்லலாங்க. அவங்களுக்கெல்லாம் ஓய்வு நாள் பற்றி நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்களுக்கு சிலுவையில் வெற்றி சிறந்தான்றதுக்காக இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அப்படி சொல்லாதீங்க அப்படின்றதுக்காக தான் அவர் அங்கே சொல்லாரே தவிர இதெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல வரல. இதெல்லாம் இப்போ எப்படி திறமா இருக்குது அப்படின்னு சொல்ல வர. இன்னும் அதே பவுல் கொரிந்தியரில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் பாருங்கள். சாரி 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா? சரி, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் புளிப்பு இல்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவும். இப்போ அவர் சொல்கிறது என்ன சொல்லான்னு பாருங்கள். நீங்கள் பழைய மாதிரி என்ன பண்ணாதீங்க, பாவத்திலே இருந்துக்கிட்டு கர்த்தருடைய பண்டிகையை ஆசரிக்க வேணாம். இப்போ கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டதுனால இப்போ நம்ம துப்புரவு உண்மை உள்ளவர்களாக கர்த்தருடைய பண்டிகையை ஆசரிக்க கடவோம் அப்படின்னு சொல்கிறார். புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கடவும். பண்டிகைகளுக்குள்ளே இப்போ நீங்கள் நுழைஞ்சிருக்கீங்க. எப்படி நுழைஞ்சிருக்கீங்க? முன்னாடி பாவங்கள் மன்னிக்கப்படாதவங்களாக பாவத்துக்காக பலி மட்டும் செலுத்திட்டு வருவீங்களே தவிர உங்களுடைய மனசும் மாறலை, நீங்களும் மாறலை. ஆனால் இப்போ உங்களுடைய பாவத்துக்காக கிறிஸ்து இயேசு பலியாகியிருக்காரு, உங்கள் மனதை புதிதாக்கியிருக்காரு, நீங்கள் நிறைய காரியங்களை இன்னும் புரிந்து கொள்ளும்படி செய்திருக்கிறார். இப்பொழுது துப்புரவு உண்மை என்னும் அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் என்ன பண்ணணும், பண்டிகையை ஆசரிக்கணும்னு சொல்லிட்டு எழுதுறார் பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். சரி, இன்னும் ஓய்வு நாளை குறித்து நிறைய காரியங்கள் இருக்குது. அவர் சொல்லுகிற அந்த ஆதாரம் ரொம்ப தவறான விஷயம். அங்கே தர்ம பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் முதல் நாள்லேயே என்ன பண்ணுங்கள், சேர்த்து வைங்க. அப்போ தான் என்ன பண்ணணும், நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கறதுக்காக முதல் இடத்த கொடுக்கணும், அவருக்கு கொடுத்துட்டு மற்ற வேலையை பாருங்கன்னு சொல்லுவாங்களே, அதுதான் அவர் பவுல் அங்கே சொல்கிறாரு. தன் வரவுக்கு தக்கதாக தன்னிடத்தில் அவன் சேர்த்து வைக்க கடவன். இப்போ நான் எப்படி சொல்கிறேன், நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, மாத கடைசியில் நீங்கள் கர்த்தருக்காக எடுத்து நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குது? இல்லை நீங்கள் சம்பளம் வாங்கிட்டீங்க,
சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் கர்த்தருக்காக எடுத்து வைக்கிறது எப்படி இருக்குது? அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொன்னது அதுதான். வாரத்தின் முதல் நாள் தோறும் என்ன பண்ணுங்கள், தன் வரவுக்கு தக்கதாக நீங்கள் கர்த்தருக்கென்று எடுத்து வையுங்கள், தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன், அப்படி தான் சொல்லியிருக்காரு. அவங்க கூடி வந்து சேர்த்து வச்சாங்கன்னு அப்படி இல்லை, அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, அவங்க கூடி வரும்போது கலெக்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போ அவர் என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்களேன். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். ரொம்ப சிம்பிள். வாரத்தில் முதல் நாள் அப்பம் விற்கும்படி கூடி வந்திருக்கையில் என்று வசனம் இருக்கிறது. அப்ப உங்களுக்கு ஒண்ணு தெளிவா புரியுதா? அப்போஸ்தலர்கள் வாரத்தின் முதல் நாள் தான் அப்பம் விட்டு ஆராதித்திருக்கிறாங்க. அவங்க ஓய்வு நாள்ல தேவனை ஆராதித்தார்களா? இல்லை இல்லை. சிலர் என்ன செய்ய இங்கே அவர் என்ன வசனம் இருக்குன்றதை அவர் கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த இடத்துல பாருங்கள், வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில், அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பு பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ளே துரோவா பட்டணத்துக்கு அவர்களிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். இப்போ எதுக்காக இந்த மீட்டிங் வைக்கிறாங்கன்னே அவருக்கு தெரியல. பவுல் வந்து மறுநாள் கிளம்புறதுனால இன்னைக்கு முன்னாடி நாளே அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லணுன்றதுக்காக, அதுக்காக தான் அவர்களை கூடி வர செய்தார். இதனால் இந்த இடத்துல வாரத்தின் முதல் நாளில் கூடி வரவே இல்லைன்னு நான் சொல்லலை, வாரத்தின் முதல் நாளே கூடி வந்தாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாரத்தின் முதல் நாள் தோறும் கூடி வந்தாங்கன்னு சொல்கிறாரு, ஓய்வு நாளில் கூடி வரவே இல்லைன்னு சொல்கிறாரு. இது ரொம்பவே தவறாக இருக்குது. அந்த இடத்துல என்ன இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சு சொல்கிறது நல்லது. அவர்கள் வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாஷித்து, இது வந்து மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்த முடிவு கிடையாது. நான் மறுநாள் போகணுன்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட மீட்டிங். எல்லா சீஷர்களையும் வர வச்சு என்ன பண்ணுறாரு, அவர் அநேக காரியங்களே சொல்கிறாரு. அப்போ தான் ஒரு வாலிபன் மேலே வந்து கீழே விழுந்துறாரு. அப்போ அவர்களை என்ன பண்ணுறாரு, உயிரோடு எழுப்புறாரு. இந்த உயிரோடு வந்ததுனாலே அவர்கள் அநேகர் ஆறுதல் அடைந்தார்கள். கர்த்தர் மேல் அவர்கள் இன்னும் விசுவாசமாக இருக்கிறதுக்காக அந்த காரியமாக அது விளங்கிச்சு. சரி, அப்போ எல்லா வார்த்தைகளையுமே நான் தப்பாக தான் புரிஞ்சுக்கன்ற மாதிரி பண்ணாதீங்க. அதாவது காலங்காலமாக நமக்கு ஓய்வு நாளை குறித்து அநேகர் அப்படி பேசினதுனால அதே காரியம் மனதிலே பதிந்திருக்கிறது. அப்புறம் க்ரௌடுக்காக பேசுகிறது தப்பு. இவ்வளோ பேர் ஓய்வு நாளை எதிர்க்கிறார்கள், நாம் இருக்குன்னு சொல்லிட்டா அப்புறம் நம்மளும் எதிர்ப்பாங்க, நம்மளையும் துருபதிசக்காரங்க சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க, அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது. இது கடைசி காலமாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை. யாருடைய எண்ணங்களுக்கையும் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, அதுக்காகலாம் நம்ம இல்லை. சரி, நம்ம தேவன் எனக்கு இப்போ நீ உண்மையும் உத்தமமாக சொன்னியா அப்படின்னு தானே கேட்பாரு. சரி, அவர்கள் கூடி இந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது, அங்கே விளக்கு எரிஞ்சுது அப்படின்றத நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா அநேகருக்குடைய கண்கள் இன்னும் தெரிய மாட்டுது, எது சத்தியம் இல்லைன்றது. அதனால தான் இந்த வார்த்தையை சொன்னேன். சரி, அண்ணன் என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். தெரியுங்களா, இந்த வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து பிரசங்கித்தார்கள் பிரதர். அப்ப அவங்களே 7ஆம் நாள் தானே கூடி வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. எப்படி சொல்லுகிறேன்? அண்ணா என்ன சொல்றாரு, அவர்கள் ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து சம்பாஷித்தார்கள், கூடி வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை தப்புன்றாரு. ஆனால் அந்த இடத்துல எதுக்காக கூடி வந்தாங்கன்னு போட்டிருக்கு. இன்னொரு இடத்துல தர்ம பணம் சேர்க்கறதுக்காக, இன்னொரு இடத்துல பவுல் மறுநாள் போகிறான்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட மீட்டிங் தான் அது. அப்போ இது 2 காரணமும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஓய்வு நாள் தோறும் அவர்கள் ஜெபாலயத்துக்கு போய் சம்பாஷித்தார்கள், கூடி வந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தை விவரித்து சொன்னாங்கன்னு சொல்லும்போது, இல்லை அவங்க அதுக்காக போகலை, இல்லை அவங்க ஓய்வு நாளில் கூடி வரல,
அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு தானே பதில் சொல்லணும். அப்போ எது இருக்கோ அதை இல்லைன்னு சொல்கிறதும், எது இல்லையோ அது இருக்குன்னு சாதிக்கிறதும் ரொம்ப ரொம்ப தவறு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இல்லைன்றதை இல்லைன்னு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மிஞ்சினது பாவமாக இருக்கும். இயேசு சொல்கிறாரு, ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் சொன்னவைகள் ஆமென்றும் அல்ல என்றும் அல்ல, ஆமென்றே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஆமென்றே இருக்கிறது. அதை என்ன சொல்ல வரான்னா, கிறிஸ்துவுக்குள்ளே நான் நிச்சயித்து கொண்ட உபதேசங்களை தான் நான் சொல்கிறேன். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே எது சத்தியமோ, எது மாறாத சத்தியமோ அந்த சத்தியங்களை தான் நான் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன். எனக்கு ஒருவேளை டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன். சரி, அதுதான் பவுல் சொல்கிறாரு. அப்போ பவுல் என்ன சொல்லியிருக்காரு, கொலேசுக்கு என்ன சொல்லியிருக்காரு, ஓய்வு நாள் அதெல்லாம் பொக்கிஷன்னு சொல்கிறாரு. தேவனுடைய ரகசியங்களை உங்களால் அப்பொழுது தான் புரிந்து கொள்ள முடியும். பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உடைய ரகசியத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். பூரண நிச்சயம் உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கும்போது தான் உண்டாகும். ஞானம் அறிவு என்பதின் ஞானம் அறிவு போன்ற இது போன்ற பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது தெரியுமா? பண்டிகைகள், ஓய்வு நாள், கர்த்தர் கொடுத்த கர்த்தருடைய காரியங்களுக்குள்ளே இருக்குது. இதுதான் கிறிஸ்துவை பற்றியது. இப்படி தான் கொலேசியருக்கு அவர் எழுதுறார். சரி, இன்னும் புரியலன்னா புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது தான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. சரி, அண்ணா அடுத்து என்ன சொல்லுவான்னு பார்க்கலாம். பிரசங்கிக்க தான் ஜெபாலயத்துக்கு போனாங்களே ஒழிய சபை கூடி வருவதற்காக இல்லை. பாருங்களேன், ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். நிறைய வசனங்கள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 1 வசனம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக பிரஜாதியாருடைய மனதை எழுப்பி விட்டு பகை உண்டாக்கினார்கள். இப்படி வசனம் இருக்கு. நான் திரும்பி அந்த வசனங்களை படிக்க ஆசைப்படுறேன். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அதாவது இங்கே அவங்க போனது வந்து எதுக்காகன்னு பாருங்கள், கர்த்தரை பற்றி கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவர்கள் அறிவிக்க தான் போகிறாங்க. அங்கே யாரும் இருக்கா, பிரஜாதிகளும் இருக்காங்க, யூதர்களும் இருக்காங்க. அதாவது அவங்க வந்து சண்டை போகிறதுக்காக போடலை, அவர்கள் போய் பிரசங்கிக்கிறதுக்காக தான் போகிறாங்களே. அப்படி பிரசங்கிக்கும்போது அடுத்த வசனத்தில் விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, அங்கே சம்பாஷணை உண்டாகிறது, பகை உண்டாகுது. அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களை போதகம் பண்ணினார்கள். இது வந்து இதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்களே. தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுகிரகம் பண்ணினார். ஓகேவா? சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்து இப்போ ஜெபாலயத்திலே அவர்கள் பிரவேசித்தாங்க. சொல்லும் போது எப்படி போட்டிருக்கு, யூதருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அப்போ அந்த ஆலயத்திலையும் கர்த்தரை பற்றி அறிவிக்க முடிகிறது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்போஸ்தலன் பவுலுக்கு தடை இல்லை. ஓகேவா? நீங்கள் யூதர்களுக்குமே இப்போ நாம் ஆராதிக்கிற தேவனுக்கும் வித்தியாசம் என்ன நினைக்கிறீங்க? தேவன் வித்தியாசம் இல்லை. யூதர்களுடைய ஜனங்களுடைய பழக்க வழக்கமும் நம்மளுடைய பழக்க வழக்கமும் தான் வித்தியாசமே தவிர தேவன் ஒருத்தர் தான். ஓகேவா? சரி, சரி, 6ஆம் வசனத்தில் பாருங்கள். இவர்கள் அதை அறிந்து லிக்கோனியா நாட்டில் உள்ள பட்டணங்கள் லீஸ்திராக்கும் தெர்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தும் கல்லெறியும் வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவர்களின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அதாவது அண்ணா சொன்னார், இப்போ சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான் அவர்கள் ஜெபாலயத்திற்குள்ளே போனாங்கன்னு. ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, அவங்க பிரசங்கிக்க போயிருக்காங்க, பிரசங்கிச்சிட்ருக்காங்க. அப்பொழுது என்ன ஆகுது, யூதர்கள் புறஜாதியரை எழுப்பி வராங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கலவரத்தை உண்டு பண்ணி
கலவரத்தை உண்டு பண்ணுறாங்க. ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் அப்போஸ்தலரை சேர்ந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் கலவரம் அதிகமாகுதுன்றதுனால அவங்க என்ன பண்ணலை, அந்த இடத்துலேருந்து அவங்க போயிட்டு வேறு நாட்டில் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க. லிக்கோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லிஸ்திராவுக்கும் தெர்பைக்கும் அவர்களின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். சரி, அப்போ சம்பாஷணை பண்ணுறதுக்காக அங்கே போகல, இங்கே பிரச்சனை வந்துச்சுன்றனால தான் இந்த இடத்த விட்டு அங்கே போகிறாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் பிரச்சனை வந்துச்சுன்னா கூட இப்போ நீங்கள் சம்பாஷணை தான் பண்ண போகிறேன், விவாதம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதே இடத்துக்கு தானே திரும்ப போகணும். ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க பிரசங்கித்தார்கள், அங்கே இருக்கிற யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க விசுவாசித்தாங்க, யார் விசுவாசிக்கலையோ அவங்க விசுவாசிக்கலை. சரி, ஓகே, அடுத்தது பார்க்கலாம் அண்ணன் என்ன சொல்லாருன்னு. இங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஜெப ஆலயத்துல பிரவேசிக்கிறாங்க. ஜெப ஆலயத்துல பிரவேசித்து விசுவாசிக்கத்தக்கதாக, அது ஜனங்களுக்கு விசுவாசிக்கத்தக்கதாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறாங்க. உண்மையிலே சபை கூடி வர அங்க போகல. சபை என்றால் என்ன தெரியுங்களா? ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே கர்த்தர் அனுதினமும் சேர்த்து கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் சபைக்குள்ள இருந்தாங்க. இவங்க போற இடத்துல யார் இருக்கிறா? கிரேக்கர்கள், எல்லாரும் ரட்சிக்கப்படாத யூதர்கள் இருக்கிறாங்க. அப்ப ஒன்றை நல்லா மனதில் வச்சுக்கோங்க. அன்றைக்கு பேதுருவாக அண்ணா சொல்கிற கான்செப்ட் இப்போ தான் எனக்கு புரியுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அந்த ஜெபாலயத்தில் இருக்கிற ஜனங்கள் விசுவாசிகள் இல்லை. இவங்க போய் பிரசங்கிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்கள அந்த இடத்துக்கு அனுப்புனது யார்? தேவன் தான் அங்கே அனுப்புகிறாரு. சரி, அப்போ இந்த ஜெபாலயத்துக்குள்ளே தான் பிரசங்கிக்கணும்னு எந்த கட்டாயமாக இருக்கா? எங்கே வேணால் பிரசங்கிச்சிருக்கலாமே. அப்போ இத்தனை காலமாக அவர்கள் அவிசுவாசிகளாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், தேவன் ஏன் அவர்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பினார்? இப்போ நீங்கள் வேத வாக்கியங்களை இன்னும் தவறாக புரிஞ்சுருக்கீங்க. இப்போ வசனம் சொல்லுது, ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்லார், நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாக இருந்ததுன்னு சொல்கிறார். டீச்சர் கொண்டு போய் சேர்க்கிறதா இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ தேவனுடைய அவர்கள் இத்தனை காலமாகவும் தேவனை தான் ஆராதித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் தேவனை தான் ஆராதித்திருந்தார். பேதுருவும் தேவாலயத்துக்கு போனாங்க. எல்லாருமே தேவாலயத்துக்கு போய் தேவனை தான் ஆராதித்தாங்க. அவங்க தேவாலயத்துக்கு போய் அவங்க வேறு யாரையோ ஆராதித்த மாதிரி கொண்டு வராங்க. அப்படி கிடையாது. யூதர்களும் தேவனை தான் ஆராதித்தார்கள். ஆனால் தேவன் அனுப்பின கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது தான் பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால தான் பவுல் என்ன பண்ணுறாரு, இயேசுவே கிறிஸ்து, தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் தெரியணும். புரியுதா அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு? இப்போ அவர்கள் சரி, இப்போ ரோமருக்கு எழுதும்போது அவர் சொல்கிறார், புறஜாதிகள் நாம் தூரமாக இருந்தோம், ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் சமீபமாக இருந்தார்கள். எப்படி விசுவாசிக்காத ஜனங்கள் எப்படி சமீபமாக இருந்தாங்க? அது இல்லை, அவங்க விசுவாசத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் வந்த கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அப்புறம் அதை சொல்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ அதை அவர்கள் சொல்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது அவங்க அடுத்த ஸ்டேஜ் முடிவு பண்ணுறாங்க. ஓகேவா? இவங்க என்னன்னா அவங்களுக்கும் கிறிஸ்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போனார், அங்கே பிரசங்கம் பண்ணார், சூறு படிச்சுட்டு எடுத்து கையில் கொடுக்குறாரு. இது எல்லாம் எதுக்காக பண்ணுறாரு? அந்த ஜனங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குது, அதனால தான் அவர் பண்ணுறாரு. அந்த ஜனங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். சரி, வாசிக்கலாம், என்ன சொல்லலான்னு பாருங்கள். யோவானாகட்டும், பவுலாகட்டும், பர்னபாவாகட்டும், சீலாவை யாரா இருந்தாலும் சரி, ஓய்வு நாளில் ஜெபாலயத்திற்கு போனது சபையே அப்படியே ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் போகல. இவங்க மட்டும் பிரசங்கிக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் கூட இருக்கவங்க மட்டும் போய் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கித்தாங்க. ஆனால் சபையா எப்ப கூடி வந்தாங்க தெரியுங்களா? வாரத்தின் முதல் நாள் தான் கூடி வந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சீஷர்களை முக்கியமா சந்திக்கும் பொழுது வாரத்தின் முதலாவது நாள் தான் சந்திக்கிறாரு. அதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க.
யோவான் 20:19 பாருங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு இவங்களை சந்திக்கிற நாளை பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதலாம் நாள் சந்திக்கிறாரு. இன்னொரு இடத்துலயும் இதே மாதிரியான வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்களேன். அதே யோவான் 20:26 பாருங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு கிறிஸ்துவே வாரத்தின் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அடுத்து சீஷர்களை சந்தித்தது வாரத்தின் முதலாம் நாள். இங்கேயும் பார்க்கிறோம், திரும்பவும் இயேசு வந்தது 8ஆம் நாள் என்று சொல்லப்பட்டா என்ன நாளுங்க? 7ஆம் நாளுக்கு அடுத்து வரக்கூடியதான் 8ஆம் நாள், வாரத்தின் முதலாம் நாள். இயேசு கிறிஸ்துவே வாரத்தின் முதல் நாள் சீஷர்களை சந்திக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக சீஷர்கள் கூடி வந்ததும் வாரத்தின் முதலாம் நாள் தான். அப்ப இந்த வாரத்தின் முதலாம் நாள் அப்படிங்கிற ஒரு நாளுக்கு ஒரு விசேஷித்த தன்மை இருந்ததாக அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் விசுவாசித்திருக்க கூடும். ஆகவேதான் அவர்கள் வாரத்திலே முதலாம் நாள் கூடி வந்தாங்க. இப்ப நல்லா யோசிங்க, ஓய்வு அண்ணா என்ன சொல்கிறாரு இன்னும் தெளிவாக கவனிங்க. அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாள் வாசிங்களா, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். சரி, வாரத்தின் முதல் நாளில் கல்லறை திறக்கிறது. அன்னைக்கு சாயங்காலத்தில் எந்த வசனம்? சரி, நான் அதை சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தரிசனமாகிற வாரத்தின் முதல் நாள் தரிசனமாகிறார். ஏன்னா ஓய்வு நாள் முடிகிற வரைக்குமே என்ன பண்ணல, யார் தரிசனம் ஆகலை. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு தரிசனமாகவில்லை. வாரத்தின் முதல் நாள் அப்போ தான் என்ன பண்ணுறாரு, தரிசனம் ஆகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த 8 நாளுக்கு அப்புறம் திரும்பி என்ன பண்ணுறாரு, வாரத்தின் முதல் நாளில் தரிசனமாகிறார். இதனால் அண்ணா என்ன சொல்கிறான்னா, பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து சீஷர்களை சந்தித்தது என்னவா இருக்குது, வாரத்தின் முதல் நாள். அடுத்த வாட்டியும் சந்திக்கும் போதும் வாரத்தின் முதல் நாள். அப்போ வாரத்தின் முதல் நாள் தோறும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் கூடி வந்தாங்க அப்படின்றத அவர் சொல்லுவார். ஆனால் இன்னும் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆனால் ஓய்வு நாள் தோறும் அவங்க என்ன பண்ணாங்க, ஜெபாலயத்துக்கு போனாங்க. ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயத்துக்கு போய் வழக்கம் போல் கற்பனைகளின்படியே அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள். நீங்கள் வாசிச்சிங்கன்னா இருக்கும், இயேசு கிறிஸ்து மறைச்சிட்டாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இருங்க நம்ம எல்லா அதிகாரத்துலையும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். லுக்கால லூக்கா 23:56 வசனத்தில் 54 வசனம், இயேசு கிறிஸ்து மரித்த அன்னைக்கு நாள், அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. அப்போ ஆரம்பமான ஓய்வு நாள் ஓய்வு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வாரத்தின் முதல் நாளில் தரிசனமாகிறார். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அடுத்து 56 வசனம் 55 படிக்கிறேன். கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்தார்கள். அடுத்தது 56 வசனத்தில், திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அப்போ இவர்கள் தேவனுடைய சீஷர்கள் தான். சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, ஓய்வு நாளில் கற்பனையின்படியே ஓய்ந்திருக்கிறார்கள். கற்பனையின்படியே நான் என்னன்னு தெரியலையா, அவங்க ஓய்வு நாள் தோறும் என்ன பண்ணணுமோ அதை தான் அவருடைய சீஷர்கள் பண்ணினார்கள்.
ஏன் ஓய்வு நாள் தோறும் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவங்கள பார்க்கலன்னா, ஓய்வு நாள் தோறும் இவங்க ஓய்வு நாளுக்கு போயிடறாங்க. ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறவரும் ஓய்வு நாளில் தான் இருக்கார். அதனால் ஓய்வு நாள் என்ன பண்ணல, அவர்களை தனியாக வந்து சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவருடைய சீஷர்கள் அடுத்த நாள் ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது? அவங்க என்ன பண்ணணுன்றது அவங்களுக்கான மீட்டிங்கை அவர் சொல்ல வர்றார். அப்போ நீங்கள் இந்த ஓய்வு நாளுன்றது என்ன பார்க்கணுன்னா, இது தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக இருக்கிற விஷயம். அதுக்குள்ளே அவரும் இருக்கணும்னு ஆசைப்படுறார். இப்போ ஓய்வு நாளுக்கும் இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருக்கிறார், அவரும் மனுஷனாக இருக்கார். அப்போ அதனால் ஓய்வு நாளில் அவரும் ஓய்ந்திருக்கிறார் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். மனுஷருக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது, ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவும் ஓய்வு நாள், எல்லா ஓய்வு நாள்லையும் கண்டிப்பாக நிச்சயமாக தேவனுக்காக ஓய்ந்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அவருடைய சீஷர்கள் ஓய்வு நாளில் ஏன் வந்து நிறைய பேரை பார்க்கல அப்படின்னா, ஏன் ஜெபாலயத்துக்கு போகிறாங்கன்னா, கற்பனைகளின்படியே ஓய்ந்திருக்க தான் போகிறாங்க. அதுக்காக தான் அவங்க போனாங்க. ஓய்வு நாளில் அவங்க எங்கே போக மாட்டாங்கன்னா, கல்லறைக்கு போக மாட்டாங்க. சரி, ஓகே, இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அநேக அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா, கற்பனைகளின்படியே ஓய்ந்திருந்தார்கள், கற்பனைகளின்படியே என்ன பண்ணாங்க, கந்தவர்க்கங்களை வாங்கினாங்க, கந்தவர்க்கங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். அவங்க ஓய்வு நாளில் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக இருக்கிறதுனால ஓய்வு நாளே அவர்கள் வெறுக்கவில்லை அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவும் அவங்களோட கூட இருக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கலன்னா, ஓய்வு நாள் இல்லைன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. ஓய்வு நாள் முடிஞ்சிச்சின்னு சொல்லி கொடுக்கல, ஓய்வு நாள் முடிய போகுதுன்னு சொல்லி கொடுக்கல, ஓய்வு நாளை நீங்கள் கடைப்பிடிக்க தேவையில்லைன்னு சொல்லி கொடுக்கல. என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தாரு? கற்பனைகளின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்துருங்க, தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க, தேவனுக்கு இஷ்டமானதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதை தான் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதை தான் அவங்க பண்ணாங்க. சரி, இன்னொரு விஷயம், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். மத்தேயு 24 மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது என்னாகும்? முடிவு உண்டாகும். ஓகே, சார்ஜ் இல்லை அதனால். சரி, முடிவு உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கா. அடுத்து 15 வசனத்தில், மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவீர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. எங்கே இருக்கு? நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இங்கே வந்து அவங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய சீஷர்கள் அநேக கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்குமான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிற பதில் நிறைய சொல்கிறாரு. அப்போதைக்கு என்ன சொல்கிறார்? உபத்திரவத்தை பற்றியும் சொல்கிறார். மிகுந்த உபத்திரவ காலம் ஒரு வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவே அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஓய்வு நாளை குறித்து அவங்க கேட்கல, இவராகவே சொல்கிறாரு, நீங்கள் அப்போ வேண்டிக்கங்க, ஓய்வு நாளில் நடக்காத இந்த உபத்திரவம் வரும்போது நீங்கள் ஓடி போகிற காரியம் வந்து ஓய்வு நாளில் நடக்காதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அழிந்து போகிற ஓய்வு நாளாக சிலுவையில் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை அழிக்க போகிறாருன்னா, ஒருவேளை அழிச்சிட்டாருன்னா இல்லாத ஓய்வு நாளை நீங்கள் அதில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்குங்கன்னு ஏன் சொல்லணும்? புரியுதான்னு பாருங்கள்.
இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஓய்வு நாளை இல்லாது நியாயப்பிரமாணத்தை பழைய உடன்படிக்கை எல்லாத்தையும் அழிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல இப்போ என்ன, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் உபத்திரவ காலத்துக்கு அப்புறம் தான் அவருடைய வருகை வரப்போகுது. அப்படி இருக்கும்போது உபத்திரவ காலத்தில் ஓய்வு நாளில் நடக்காதபடிக்கு, ஓய்வு நாளிலே அந்த உபத்திரவம் வராதபடிக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஓய்வு நாளில் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லாத ஓய்வு நாளுக்காக நீங்கள் அப்போதைக்கு ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க, அதுக்காக வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரா? ஓய்வு நாள் இருக்குது, தேவன் ஓய்வு நாளை அழிக்கலை, நியாயப்பிரமாணம் இருக்குது. புதிய உடன்படிக்கைக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல என்ன பண்ணுங்கள், தெரிஞ்சுங்க. அதனால் ஓய்வு நாள் இல்லைன்னு சொல்லி உங்களை ஏமாற்றுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பாதபடிக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் இருதயத்தை வைரமாக்குறாங்க, கடினமாக்குறாங்க. கிருபன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி எறியத்தில் எந்த நியாயமும் கிடையாது. கிருபன்றது நீதியாக நியாயமாக அவருடைய கற்பனைகளை கைக்கொள்றதுக்காக கொடுக்கப்பட்டது. அதாவது நீங்கள் பாவம் செய்கிறதுக்காக கிருபை கொடுக்கப்படல, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுறதுக்காக தான் கிருபை கொடுக்கப்பட்டுச்சு. முன்னாடி தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் மீறி பாவம் செஞ்சுட்டே இருந்தீங்க. இப்போ பாவத்துக்கான விலையை அவர் கொடுத்துட்டாரு, பாவம் செய்யக்கூடாதுன்றத புரிதலை கொடுத்துட்டாரு. ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு அநேக விஷயங்கள் இருக்குது. இப்போ அடுத்து நான் சொல்கிறேன்னா, இப்போ தேவன் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்ததுக்கு காரணமே எதை உங்களால் செய்ய முடியாமல் தோற்று போனீங்களோ அதை செய்ய வைக்கிறதுக்காக தான். நீங்கள் செய்கிறதுனால ரட்சிக்கப்படல, ரட்சிக்கப்பட்டதுனால செய்ய போகிறீங்க. சரி, ஓகே. இப்போ அண்ணன் என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். 7ஆம் நாள் தான் கூடி வரணும் அப்படின்னு இருந்தா, இந்த வாரத்தின் 1ஆம் நாள் அப்படி கூடி வந்தாங்கன்ற வார்த்தை எதற்காக இருக்க வேண்டும்? சில செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்ன சொல்றாங்க, இது மொழிபெயர்ப்பு பிழைகள், அது வாரத்தின் 7ஆம் நாள் தான் அப்படிலாம் என்னிடத்துல பேசினவர்கள் உண்டு. இல்லை, மிக தெளிவாக அது இருக்கிறது. ஓய்வு நாள் என்றால் ஓய்வு நாள், வாரத்தின் 1ஆம் நாள் என்றால் 1ஆம் நாள். அப்ப ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கலாம், சீஷர்கள் ஒரு இடத்துல கூட ஓய்வு நாள் அன்று சபை கூடி வந்ததாக வேதாகமத்தில் இல்லை. வாரத்தின் 1 நாள் தான் சபை கூடி வந்தாங்க. அடுத்து 2வது, இந்த சீஷர்கள் வாரத்தின் 1 நாள் தான் சபை கூடி வந்தாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு பின்னாடி வந்த சபையார், இப்ப எல்லா அப்போஸ்தலர்களும் இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி வந்த சபையார் எந்த நாள்ல கூடி வந்தாங்க? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இன்னும் சிலர் என்ன சொல்லுகிறார்கள், கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க சனிக்கிழமை தான் கூடி வந்தாங்கன்னு சொல்றாங்க. அது தப்பு. உங்களுக்கு நான் ஆதாரத்தை காண்பிக்க போகிறேன். அவர்கள் சனிக்கிழமை இல்லை, அவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் கூடி வந்தாங்க. எத்தனை ஆதாரத்தை நான் காண்பிக்கணுங்க? இந்த 2வது ஆதாரம், ஆமாம், அவங்க சனிக்கிழமை தான் கூடி வந்தாங்க. எத்தனை ஆதாரம் தான் காமிக்க போகிறீங்க? அவர் இங்கே புரிஞ்சிக்க மாட்டாங்கிற. இப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். ஓய்வு நாள் தோறும் கற்பனைகளின்படியே கூடி வந்தார்கள் அப்படின்னு இருக்குது. இது எந்த பர்பஸ்க்காக? தேவனுக்காக அவர்கள் ஓய்ந்திருக்கிற விஷயம். வாரத்தின் 1 நாள் தோறும் கூடி வந்தார்கள், இது எந்த பர்பஸ்க்காக? ஊழியங்களில் அவங்க என்ன பண்ண போகிறான்றதை முடிவெடுக்கிறதுக்காக அவங்க வராங்க. இது ரெண்டுத்தையும் அவர் புரிஞ்சிக்கிட்டா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ வாரத்தின் 1 நாள் தூரம், ஏன் ஓய்வு நாள் தூரம் அநேகர் எந்த முடிவும் எடுக்கலை? ஏன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட அவர்கள் ஓய்ந்திருக்கணுன்றது அவர்களுக்கு தெரிந்து தான் இருக்குது, அதை அவங்க பண்ணுறாங்க. ஏன் இப்போ வாரத்தின் 1 நாள் தூரமே அவங்க வராங்க? தேவனுக்காக என்ன பண்ணணுன்றத சீஷர்களாக கூடி முடிவு பண்ண போகிறாங்க. முன்னாடி அவர்கள் தேவனுக்காக தாங்கள் ஓய்ந்திருக்காங்க. அந்த இடத்துல அவங்க எந்த முடிவையும் என்ன பண்ணல, எடுக்கலை. அவங்க வருவாங்க, ஓய்ந்திருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, குடும்பமாக போவாங்க. ஆனால் இப்போ வரும்போது தேவனுடைய ஊழியங்களில் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலான்றதை வாரத்தின் 1 நாள் தோறும் அவர்கள் கூடி சம்பாஷிப்பார்கள். அதுக்கான முடிவை எடுப்பாங்க, போவாங்க, வருவாங்க. நான் தான் சொன்னேன், ரெண்டுத்துக்கான ஆதாரங்களும் இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கான பர்பஸ் வேறு. எதுக்காக கூடி வந்தாங்கன்ற நோக்கங்கள் வேறு வேறு.
சரி அண்ணா, வேறு என்ன சொல்ல பார்ப்போம்? அடுத்த பாகத்துல நாம தியானிக்க போகிறோம். நல்லா ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. சபையானது 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல சனிக்கிழமை தான் கூடி வந்துச்சா? இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தான் கூடி வந்தாங்க. அது என்னென்ன அந்த ஆதாரத்தையும் பார்க்க போறோம் அடுத்த வீடியோல. வாய்ப்பு கிடைத்தால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எலன் ஒயிட் அம்மையாருடைய போதனை என்ன, அவங்களுடைய தீர்க்க தரிசனம் ஏன் நிறைவேறாமல் போனது, எத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போயிற்று, இதையெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக தான். சரி, அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஒவ்வொரு ஆதாரங்களையும் என்ன பண்ணலாம், ஆராய்ந்து பார்க்கலாம். வேதத்தின் அடிப்படையில் இருக்குமே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் எந்த ஒரு மனித எண்ணத்தையும் என்ன பண்ணாதீங்க, கொண்டு வர வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அண்ணன் திருப்பூர் சாலமன் அவர்கள் மற்றவர்களைப் போல் இல்லை, அநேக உபதேசங்களை அவர்கள் மிகவும் தெளிவாக பேசுவார்கள். இதுலேயும் இன்னும் புரிதல் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஆமென்.